மனைவி எப்படி இருக்க வேண்டும்? அதிகாலையில் எழும்ப வேண்டும். நீதிமொழிகள் 31:15. ஏழைக்கு உதவ வேண்டும். நீதிமொழிகள் 31:20. கணவர் சாட்சி கொடுக்க வேண்டும். நீதிமொழிகள் 31:29. தெய்வ பயம் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 31:30. குணசாலியாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 12:4. புருஷனுக்கு கிரீடமாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 12:4. நல்லொழுக்கமாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 11:16. கணவரிடம் பயபக்தியாய் இருக்க வேண்டும். எபேசியர் 5:33. அமைதியாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 3:4. புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கொலேசியர் 3:18. அடக்கமுடையவளாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2:11. புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடாது. 1 தீமோத்தேயு 2:12. தகுதியான வஸ்திரம் உடுத்த வேண்டும். 1 தீமோத்தேயு 2:10. தெளிந்த புத்தி இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2:10. நற்கிரியைகள் செய்ய வேண்டும். 1 தீமோத்தேயு 2:10. தேவ பக்தி இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2:10. விசுவாசம் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2:15. அன்பு இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2:15. பரிசுத்தம் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2:15. கோபக்காரியாக இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 21:19. சண்டைக்காரியாக இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 21:19. புத்தி இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 14:1. ஆவிக்குரிய வீட்டை கட்ட வேண்டும். நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். நீதிமொழிகள் 14:1. ஆண்டவராகிய இயேசுவே, இந்த வேளையிலும் கூட அநேக பெண்களுக்காக நாங்கள் இந்த வேளையில் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட பெண்கள் எந்தெந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனே, உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய காருண்யத்தினாலும் நீர் அவர்களை உருவாக்கின படைப்பின் சாயலாகவே, நீர் நேசிக்கிற மணவாளியாகவே, நீ எதிர்பார்க்கிற மணவாளியாகவே, நீர் எதிர்பார்க்கிற குணசாலியாகவே, நீர் எதிர்பார்க்கிற எழுப்புதலின் நாயகியாகவே, நீர் விரும்புகிற குடும்ப பெண்ணாகவே, நீர் விரும்புகிற சமுதாயத்தில் இருக்கிற அந்தஸ்தில் இருக்கிற பெண்ணாகவே ஒவ்வொரு பெண்களையும் நிலைநிறுத்துங்கப்பா. ஆண்டவரே, பெண்கள் தள்ளிவிடுகிற பாத்திரம் அல்ல, உயர்ந்து நிற்கக்கூடிய சிகரத்தை போன்றவர்களப்பா. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் பெண்கள் புத்தி இல்லாதவர்களாக, வீட்டை இடித்து போடுகிறவர்களாக இல்லாதபடிக்கு ஆண்டவரே, அவர்களை மறுரூபத்தின் அனுபவமாக, மலையின் மேல் இருக்கிற பட்டணங்களாக, தேவனுடைய முகமாக, தேவனுடைய கண்ணாக, தேவனுடைய வாயாக, தேவனுடைய இருதயமாக, தேவனுடைய சுவாசமாக, தேவனுடைய எலும்பாக, தேவனுடைய இரத்த ஓட்டமாக பெண்களை மாற்றி உன்னதத்தில் வைப்பீராக. ஆண்டவரே அப்பா, நீங்க பார்க்கிற பார்வைதான் ஆண்டவரே பெண்கள். நீங்க விடுகிற சுவாசம்தான் பெண்கள். அந்த பெண்களை ஆண்டவரே ஒன்று இல்லாத போகாதபடிக்கு ஆண்டவரே, நீர் விரும்புகிற அந்த பாத்திரமாக ஒவ்வொருவரையும்
வனைத்து பயன்படுத்துங்க. குடும்பத்தில், ஊழியங்களில், சமுதாயத்தில், ஆண்டவர் தேசத்தில், ஆண்டவர் அசைக்க முடியாத தென்றல் காற்றாய், அசைக்க முடியாத அஸ்திபாரமாய் விளங்க வேண்டும் என்று சொல்லி உன் கரத்தில் பெண்களாகிய எங்களை, மண்பாண்டமாகிய எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே.